சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகள் குறித்தும் மேலும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது. குறிப்பாக கேரளா, குஜராத், மகாராஷ்டிரம், மேற்கு வங்கம், கர்நாடகா, தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் தொற்று எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் மாநில அரசுகள் கொரோனாவை கட்டுப்படுத்த தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும்படி மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த நிலையில் தற்போது நிலவரப்படி நாடு முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7000 கடந்துள்ள நிலையில் கேரளா, குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகின்றன. அதிகபட்சமாக கேரளாவில் 2000க்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்ததாக குஜராத்தில் 1358 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் 231 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில், தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவி வருவதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், இணைய நோய் பாதிப்பு உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியோர்கள் பொது இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தமிழகத்தில் டெங்கு, கொரோனா, இன்ஃபுளுயன்சா காய்ச்சல் பரவல் இருப்பதால் பள்ளி மாணவர்களின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என பள்ளி கல்வித்துறைக்கு பொது சுகாதாரத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திடீர் மழைப்பொழிவு, வெப்பநிலை அதிகரிப்பு என தட்பவெப்பநிலை மாறுபட்டு வருகிறது. இதனால் காய்ச்சல் பாதிப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். தற்போது பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளதால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்த மாணவர்களுக்கு எளிதில் காய்ச்சல் தொற்று ஏற்படும். ஒரு மாணவருக்கு பாதிப்பு ஏற்பட்டால் மற்ற மாணவர்களுக்கும் எளிதில் பரவும். எனவே மாணவர்கள் காய்ச்சலில் பாதிக்கப்பட்டால் அவர்கள் பள்ளிக்கு வர வேண்டாம் என்றும் வீட்டில் ஓய்வெடுக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது உள்ளிட்ட கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்தந்த மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. நன்றி, வணக்கம்.